சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே எங்களுக்கு தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆபிரகாமை மகிமையின் தேவன் சந்தித்தார். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட போது அவனை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி சுதந்திரமாக கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். மகிமையின் தேவனை ஆபிரகாம் தரிசித்த போது அழகான பெரிய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புறப்படுவது ஆபிரகாமுக்கு கடினமாக காணப்படவில்லை. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக தான் என்ன செய்ய தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளும்படியாக ஆபிரகாம் விரும்பினார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். ஆபிரகாம் சுதந்திரமாக கானான் தேசத்தை அடையும்படியாக என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். அப்படி பேசின வேளையிலே 5 விதமான பலிகளை செலுத்தும்படியாக கூறினார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின்படியான சுதந்திரத்தை அடையும்படியாக எழுத்தின்படியான பலிகளை செலுத்தும்படியாக ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்திருப்பாரேயானால் அதை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சியோனையும் வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களாகிய நாம் அதை சுதந்தரிக்கும்படியாக தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறார் என்பதை ஆபிரகாம் எழுத்தின்படியாக செலுத்தின பலிகள் மூலமாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அப்படியே முதலாவது ஆபிரகாம் எழுத்தின்படியாக 3 வயது கிடாரியை பலி செலுத்தினான். இரண்டாவதாக 3 வயது வெள்ளாட்டை பலி செலுத்தினான். இந்த 2 பலிகளும் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் அடைய வேண்டும் என்பதை கடந்த 2 வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் ஆபிரகாம் செலுத்தின 3வது பலியை குறித்து தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 3வது பலியாக ஆபிரகாம் செலுத்தினது என்னவென்றால் 3 வயது ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான் என்று நாம் படிக்கிறோம். எழுத்தின்படியாக 3 வயது ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பலி செலுத்தி இருந்திருப்பாரேயானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன என்பதை இந்த 3வது பலியின் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 3 வயது ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா என்று சொல்லும் போது ராம் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எ மேல் ஷீப், செம்மறி கடா என்று பொருள்படக்கூடியதாக காணப்படுகிறது. 3 வயது ஆட்டுக்கடா. 3 என்பதை நாம்
3 அனுபவங்களாகவும் படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, இந்த ஆட்டுக்கடா சர்வாங்க தகன பலியை காட்டக்கூடியதாக நம்மால் தியானிக்க முடியும். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆட்டுக்கடா சர்வாங்க தகன பலியை காட்டுகிறது. இந்த காலை வேளையிலே சர்வாங்க தகன பலி என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்து லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலும் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் போதும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வீட்டிலே போய் நான் குறிப்பிட்ட இந்த அதிகாரத்தையும் வசனங்களையும் நீங்கள் வாசித்து தியானிக்க வேண்டும். இந்த சர்வாங்க தகன பலி புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து காட்டக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நம்மால் தியானிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக பாவமாக்கப்பட்டு சர்வாங்க தகன பலியானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுவதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற நாம் எழுத்தின்படியாக ஒரு கிடாரியை பலி செலுத்த வேண்டியது இல்லை. எழுத்தின்படியாக ஒரு வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்த வேண்டியது இல்லை. எழுத்தின்படியாக ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்த வேண்டியது இல்லை. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக பாவமாக்கப்பட்டு சர்வாங்க தகன பலியானார் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டதை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்முடைய பாவங்களுக்காக சர்வாங்க தகன பலியான இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக ஒப்பிட்டு ஆபிரகாம் செலுத்தின 3வது பலி நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவங்களை அடைய வேண்டியதாய் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சர்வாங்க தகன பலியிலே பலி மிருகத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு பலிபீடம் காணப்பட்டது. அந்த பலிபீடத்தின் மேல் அந்த பலி மிருகமாகிய வெள்ளாட்டு கடாவின் அவயவங்கள் எல்லாம் அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டன. ஆகவே சர்வாங்க தகன பலி என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை காட்டுகிறது. இதை குறித்துதான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கொண்டு வரப்படுகிற பலி மிருகம் முழுவதுமாக தகனிக்கப்படுகிறபடியால் இந்த பலிக்கு சர்வாங்க தகன பலி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செம்மறி ஆட்டிலே காணப்படக்கூடிய ஒரு குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் போது எப்படிப்பட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையிலே இராதபடி நாம் நம்முடைய அவயவங்களை ஜீவ பலியாக தகன பலியாக பலிபீடத்தில் வைக்க வேண்டும். வைக்கும் போது நம்முடைய முழு சரீரத்தின் அவயவங்களையும் தகன பலியாக பலிபீடத்தில் வைக்கும் போது தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களையும் தேவன் பரிசுத்தாவியானவருடைய ஞான ஸ்நானத்தின் மூலமாக அகற்றி போடுவார்.
நம்முடைய ஜீவியமானது தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் இருக்கும். அப்படியானால் இந்த செம்மறி ஆட்டிலே இந்த ஆட்டுக்கடாவிலே உண்டாயிருக்கக்கூடிய குணம் எப்படிப்பட்டது? தெய்வ பிள்ளையே, இது மந்தையாக ஜீவிக்கக்கூடிய மிருகம். அது எதை காட்டுகிறது என்றால், தங்கள் இனம், ஜாதி இவைகளை விட்டு பிரியாமல் தேசம், பாஷை போன்ற வித்தியாசங்களுக்கு அடிமைப்பட்டு பூமிக்குரிய காரியங்களில் ஒன்று சேர்ந்து ஒரு மந்தை போல கூட்டமாக ஜீவிக்கிற மனுஷரை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை விரும்புவதில்லை. பரலோக ராஜ்யம் எல்லா தேசத்தாருக்கும் உரியது. பரலோக ராஜ்யம் எல்லா பாஷைக்காரருக்கும் உரியது. பரலோக ராஜ்யம் எல்லா மனிதருக்கும் சுதந்திரமாக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. அதை அடையும்படியாக மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜாதியை முன்னிறுத்தி கூட்டம் கூடுவது இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே விரும்பத்தகாத காரியங்களாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களினாலே அடிமைப்பட்டு ஒரு மந்தை போல ஜீவிக்கிற மனிதர்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நான் இன்ன ஜாதி, நான் இன்ன இனம், இப்படிப்பட்ட பெருமை எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அகல வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அருளுகிற பரிசுத்தாவியின் அக்கினி உண்டாயிருக்க வேண்டும். அந்த பரிசுத்தாவியின் அக்கினியினாலே ஒவ்வொரு மனிதனும் தகனிக்கப்படும் போது வீணான பெருமை, வீணான ஜாதி பற்று, வீணான இனப்பற்று இவைகளெல்லாம் அகன்று போகும். நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், பரலோக தேவனுடைய குடும்பத்தார் என்கிற எண்ணம் உண்டாகிவிடும். அங்கே வீணான அடிமைத்தனங்கள் அகன்று போகும். தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய பரலோக ராஜ்யவாசிகளாக, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பலியாக உங்கள் ஜீவியம் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்த வேண்டும் என்கிற முறையை குறித்து படிக்கும் போது லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போதும், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் நாம் இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தக்கூடிய முறையை குறித்தும் அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்தும் நம்மால் படிக்க முடியும். முதலாவது, மிருகத்தின் தலை மேல் கை வைத்தலை குறித்து படிக்கிறோம். இது நமக்காக பாவமாக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் மீது நம்முடைய பாவங்கள் சுமத்தப்படுவதை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். இரண்டாவதாக, மிருகம் கொல்லப்படுதலை குறித்து நாம் படிக்கிறோம். அது எதை காட்டுகிறது என்றால், பாவிக்கு பதிலாக மிருகம் கொல்லப்படுகிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறபடியால் இது ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த கர்த்தராகிய இயேசுவை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதை குறித்து எபிரேய நிருபக்காரன் தன்னுடைய 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, இரத்தம் தெளிக்கப்படுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த இரத்தம் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது என்றால், முழு உலகத்திலும் உள்ள தேவ ஜனங்களின் பரிசுத்தமாக்குதலுக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நான்காவதாக, மிருகத்தை தோல் உரித்தலை குறித்து நாம் படிக்கிறோம். ஒரு மிருகத்தை நீங்கள் தோல் உரித்த பின்பு அந்த மிருகத்தின் நிறத்தை கண்டுபிடிக்க முடியாது. இது எதை காட்டுகிறது என்றால், ஜாதி, நிறம், தேசம், பாஷை முதலிய எல்லா வித்தியாசங்களுக்கும் நீங்களாக்கப்படுவதை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்திலே குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். 5ஆவதாக சந்து சந்தாக துண்டித்தலை குறித்து நாம் படிக்கிறோம். இது நாம் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் பிரதிஷ்டை செய்வதை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. இதன் மூலமாக நாம் கல்வாரி சிலுவையிலே தொங்கிய கர்த்தராகிய இயேசுவை போல அழகும் சௌந்தரியமற்று போகிறதை குறிப்பிடக்கூடியதாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று நாம் படிக்கிறோம். 6ஆவதாக குடல்களையும் தொடைகளையும் கழுவுவதை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது என்றால், தேவனுடைய வழியில் நடக்கும்படியாக உள்ளான மனுஷனிலே நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு நம் சொந்த நினைவுகளையும் நம் சொந்த வழிகளையும் விட்டுவிட்டு அதனால் உண்டாகிற சுத்திகரிப்பை அடைகிற அனுபவத்தை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். 7ஆவதாக அக்கினி போடுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குறிப்பிடுவதை போல இது பரிசுத்த ஆவியின் பரிசுத்தமாக்கும் அக்கினியை காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 8ஆவதாக தலையும் கொழுப்பையும் தகனிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தலை உலக ஞானத்தின் இருப்பிடமாக காணப்படுகிறது. கொழுப்பு சுகபோகமான ஜீவியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. 9ஆவதாக அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று படிக்கிறோம். கட்டைகள் அக்கினியின் மேல் அடுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டைகளின் மேல் தலையும் துண்டங்களையும் கொழுப்பையும் குடல்களையும் தொடைகளையும் அடுக்கி வைத்து தகனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எப்படிப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது என்றால், பரிசுத்தாவியின் அக்கினி உங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் இறங்கி வரும்போது, சரியான உபதேசத்தின் ஒழுங்குக்குட்படும் போது, சரியான உபதேசங்களின் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் ஜீவியம் கொண்டு வரப்படும் போது மாத்திரம்தான் பரிசுத்தாவியின் அக்கினியினால் பூர்ணமாய் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. சர்வாங்க தகன பலி, அதை தகனிக்கும் முறை, இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிறைவேற்றக்கூடியதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சர்வாங்க தகன பலியின் பிரமாணத்தை குறித்து படிக்கும் போது, சர்வாங்க தகன பலி ஒவ்வொரு நாள் காலை வேளையிலேயும் அந்த சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டு பலிபீடத்தின் மேல் முழுவதும் விடியற்காலம் மட்டும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இதை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, முழுவதும் விடியற்காலம் மட்டும் சர்வாங்க தகன பலி பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது எதை காட்டுகிறது என்றால், விடியற்காலம் என்பது கர்த்தருடைய வருகையின் நாளை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. நீங்கள் இதை குறித்து வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் 16ஆம் வசனத்திலேயும் படித்து அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் முழுவதும் விடியற்காலம் மட்டும் என்று படிக்கிறோம். அக்கினி எரிய வேண்டும். இது எதை காட்டுகிறது என்றால், கர்த்தருடைய ரகசிய வருகை மட்டும் சோதனைகளின் மத்தியிலேயும் கூட பரிசுத்தமாக்கப்பட்டதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததுமான ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வதை காட்டுகிறது. சாம்பலை குறித்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் என்ன செய்ய வேண்டுமா? சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்ட வேண்டும் என்று படிக்கிறோம். அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி வேறொரு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட வேண்டும் என்று படிக்கிறோம். இதை குறித்து லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களிலே நம்மால் படிக்க முடியும். இங்கே
பலிபீடத்தின் பக்கத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்றால் சபையை காட்டுகிறது. பாளையத்திற்கு புறம்பே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்றால் வெளி உலகத்தை காட்டுகிறது. இதை குறித்து எபிரேய நிருபக்காரர் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களிலே குறிப்பிடுவதை நம்மால் படிக்க முடியும். அப்படியானால் மனிதன் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இந்த இரு இடங்களிலும், அதாவது சபையிலும் வெளி உலகத்திலும் சாட்சியாக இருக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். எரிந்து சாம்பலாகுதல் என்பது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தமாக்கப்பட்டு சுயமில்லாத நிலையை அடைவதை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் சர்வாங்க தகன பலியின் அனுபவமாயிருக்கிறது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மோட்டோ ஜெயம் பெற்று மாமிசம் மாற, தேவா அருள் செய்குவே. கல்வாரியே அன்பினையே கண்ட விரை தோடி வந்து, கல்வாரியின் அன்பினையே கண்ட விரை தோடி வந்து, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 வயது ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பலி செலுத்தினார். இதன் மூலமாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடைய வேண்டிய ஆவிக்குரிய அனுபவத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் எழுத்தின்படியாக ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்த வேண்டியதில்லை. பாவங்களை மன்னிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தகன பலியாக இயேசு கிறிஸ்து பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் பலியை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களாகிய நம்மிலே ஜாதி பற்று உண்டாயிருக்க கூடாது, இனப்பற்று உண்டாயிருக்க கூடாது, தேசம் என்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டம் உண்டாயிருக்க கூடாது. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது முழு உலகத்திலும் வாழ்கிற ஜனங்களுடைய பரிசுத்தமாகுதலுக்காகவே அவர் பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு, ஜாதிக்காக போராடாமல், குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட்டங்களை கூட்டாமல், தேவ ஜனங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் சுயம் இல்லாதவர்களாக, சுயம் சாம்பலாக்கப்பட்டதாக, எல்லா மாம்ச குணங்களும் சாம்பலாக்கப்பட்டதாக காணப்படும்படியாக தங்களுடைய சரீரங்களின் அவயவங்களை எல்லாம் பலிபீடத்திலே தகன பலியாக சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கும் போது பரிசுத்தாவியானவருடைய அக்கினி உங்களுடைய ஜீவியத்தை நிரப்பும் போது, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவியத்தை தகனிக்கும் போது எல்லா சுயமும் அகன்று போகும். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலியாக காணப்படுவீர்கள். இதுதான் ஆபிரகாம் செலுத்தின 3வது பலியாகிய ஆட்டுக்கடாவின் மூலமாக நம்முடைய ஜீவியத்திலே தேவன் நிறைவேற்ற விரும்பக்கூடிய ஆவிக்குரிய அனுபவமாக காணப்படுகிறது. 2வது அனுபவம், ஆபிரகாம் ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினாரே, அதன் மூலமாக நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டிய 2வது அனுபவம் என்னவென்றால், அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய பிரதிஷ்டையின் அனுபவத்தை காட்டுகிறது. இந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவாக உபயோகிக்கப்பட்டது. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும் போது, பின்பு
பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரியன் புனித காரியத்திற்காக சமர்ப்பணம் செய்யும் போது சர்வாங்க தகன பலியும் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவும் பயன்படுத்தப்பட்டது என்று அறிந்து கொள்கிறோம். ஸ்தோத்திரம். இது எதை காட்டுகிறது என்றால் தேவனை சேவிப்பதை காட்டுகிறது. பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவாக உபயோகிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால் நாம் தேவனுக்காக ஊழியம் செய்வதை காட்டுகிறது, தேவனை சேவிப்பதை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவனுக்கு ஊழியம் செய்வது என்று சொல்லுவது, தேவனை சேவிப்பது என்று சொல்லுவது ஒரு புனிதமான காரியமாக காணப்படுகிறது. ஆகவே புனிதமான காரியத்திற்காக சமர்ப்பணம் செய்யும் போது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சர்வாங்க தகன பலியும் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவும் பயன்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவ சபையிலே நாம் விசுவாசிகளாக காணப்படுகிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களாகவும் காணப்படுகிறோம். விசுவாசிகள் என்கிற நிலையிலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஊழியக்காரர்களும் தங்களுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற நிலையிலே தங்களுக்கு உத்தரவாதமாக கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர்களும் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தருடைய சேவையை செய்கிற தேவ ஜனங்களாய் இருக்கலாம், தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கலாம். தேவனுக்கு சேவை செய்வது என்று சொல்வது ஒரு புனிதமான காரியமாய் இருக்கிறபடியால் அப்படி தேவனுக்கென்று சேவை செய்கிறவருடைய வாழ்க்கை ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையாக காணப்பட வேண்டும், ஒரு புனிதமான ஜீவியமாக காணப்பட வேண்டும். நீதிமான்களாக காணப்பட்டால் போதாது, பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட பிரதிஷ்டையின் அனுபவம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலேயும் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் செலுத்தின பலியின் மூலமாக தேவன் அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதுவதை பார்க்கிறோம். 3வது வசனத்திலே சொல்லுகிறார், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று அறிவுரை கூறுவதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் என்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு தெய்வீக பிரதிஷ்டை தேவனுக்கு சேவை செய்யும் போது தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, ஒரு புனிதமான ஜீவியம் தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் செலுத்தின பலியின் மூலமாக தேவன் நமக்கு விளக்கி காட்டுகிறார். தெய்வ பிள்ளையே, பிரதிஷ்டையுள்ள ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தின் மூலமாக முறித்து போட்டிருப்பீர்கள் என்றால், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் தேவன் ஆயத்தம் பண்ணுகிற மேன்மையான சுதந்திரத்தை அடைய முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிஷ்டையின் அனுபவத்தை ஏதாகிலும் ஒரு காரியத்து நிமித்தமாக முறித்து போட்டிருப்பீர்களானால்
தேவன் ஆயத்தம் பண்ணுகிற மகா மேன்மையான வாடாத அழியாத மாசற்ற சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் அடைய முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராய் இருப்பாரே ஆனால் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு தூதாக இந்த செய்தி காணப்படும். நீங்கள் உங்களை தாழ்த்தி, கர்த்தாவே, இன்னென்ன சூழ்நிலைகளினாலே பிரதிஷ்டையை முறித்து போடுவதற்கு ஏதுவாக என் வாழ்க்கை காணப்பட்டது என்றாலும் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. மறுபடியுமாக பிரதிஷ்டையின் அனுபவத்தை, ஆதி அன்பை, ஆதி விசுவாசத்தை, உம்மீது நான் வைத்திருந்த அந்த ஆதி நம்பிக்கைக்குள்ளாக மறுபடியுமாக வேரூன்றி கனி கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். அதற்கென்றே என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்கிறேன். பலிபீடத்தில் என்னை அதற்கென்றே அர்ப்பணம் செய்கிறேன். நீர் எனக்கு வெளிப்படுத்தின புனிதமான வாழ்க்கையை அடையும்படியாக வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பிப்பீர்களானால் குயவனுடைய கையில் இருக்கக்கூடிய களிமண்ணாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் உங்களுடைய நல்ல வாஞ்சையை அறிகிற தேவன். அவர் உங்களுடைய நல்ல இருதயத்தின் நோக்கங்களை அறிகிற தேவன். தமிழத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் தள்ளாத தேவன். உங்களுடைய ஜீவியத்தை மறுபடியும் உயிர்ப்பித்து புதுமையாக்கி புது சிருஷ்டியாக்கி உங்களுக்குள்ளே அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து பலப்படுத்த என் தேவனால் கூடும். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலமற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமில்லாதவன், பலமுள்ளவன் பலமில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமில்லாதவன், பலமுள்ளவன் பலமில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமில்லாதவன், பலமுள்ளவன் பலமில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆனால் பலிபீடத்தில் உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யும் போது தேவனுக்கு முன்பாக களங்கமில்லாத இருதயத்தோடு சமர்ப்பணம் செய்ய வேண்டும்.
தேவன் உங்கள் நினைவுகளின் தோற்றங்களையும் தேவன் உங்கள் இருதயங்களையும் சரியானபடி அப்படியே அறியக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். 100க்கு 100 உங்களுடைய இருதயத்தை அப்படியே அறியக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யும் போது, ஏதோ சபையில் இருக்கும் போது என்னை ஒப்புவிக்கிறேன் கர்த்தாவே முழுமையாக என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது, பாளையத்திற்கு புறம்பே செல்லும் போது, வெளி உலகத்திலே செல்லும் போது, அந்த பலியாக சமர்ப்பணம் செய்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்து உங்கள் விருப்பம் போல ஜீவிப்பீர்களானால் மறுபடியும் பிரதிஷ்டையை முறித்து போடக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறவர்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை தேவன் வாந்தி பண்ணி போடுவாராம். அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசமடைவான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவே தேவ சமூகத்திலே தேவனுக்கு சேவை செய்கிற தேவ ஜனங்களாயிருக்கலாம், தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கலாம், தேவனுக்கு சேவை செய்வது என்பது ஒரு புனிதமான காரியம் என்பதை உங்களுடைய நினைவிலிருந்து ஒருபோதும் எடுத்து போடவே கூடாது. உங்கள் அருகே உங்களை இடர பண்ணும்படியாக சோதனைகளை சாத்தான் கொண்டு வருவான். என்றாலும் உங்கள் நினைவிலே இருக்க வேண்டிய காரியம், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், நான் தேவனுக்கு சேவை செய்கிறவன். ஆகவே என்னுடைய கண்களை நான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்த இயேசுவின் மீது இருந்து ஒருபோதும் எடுக்க மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு நினைவோடு நீங்கள் பண்ணின பிரதிஷ்டையை முறித்து போடாமல் பிரதிஷ்டையை காத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியம் தேவனால் அவருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இன்றைக்கும் தேவன் அழைப்பை கொடுக்கிறார். யாராகிலும் பிரதிஷ்டையை உடைத்து தேவனை விட்டு வெகு தூரமாக சென்றிருப்பீர்கள் என்றால் மறுபடியுமாக பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் அண்டையிலே திரும்புவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த பிரதிஷ்டை என்பது பரிசுத்த வாழ்க்கையை காட்டுகிறது. அப்படியானால் முதலாவது படித்தோம், ஆபிரகாம் செலுத்தின ஆட்டுக்கடா பலி அது சர்வாங்க தகன பலியை காட்டுகிறது. அது நம்மில் இருக்கக்கூடிய சுயம் முழுவதும் அகன்று போகக்கூடிய ஆவிக்குரிய நிலையை அடையக்கூடிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆபிரகாம் செலுத்தின ஆட்டுக்கடா பலி இரண்டாவதாக பிரதிஷ்டையின் அனுபவத்தை காட்டுகிறது. அது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை குறிப்பிடக்கூடியதாய் இருக்கிறது. மூன்றாவதாக ஆபிரகாம் செலுத்தின ஆட்டுக்கடா பலி, ஆபிரகாம் செலுத்தின பலி ஆட்டுக்கடா எதை குறிப்பிடுவதாக இருக்கிறது என்றால் அது குற்ற நிவாரண பலியை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குற்ற நிவாரண பலி என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்து லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்திலும், லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்திலும், லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலும் படித்து அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் வீட்டிலே போய் இந்த அதிகாரங்களை எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களிலே படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்த்து இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற விளக்கங்களை நீங்கள் அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். குற்ற நிவாரண பலி என்பது என்ன என்பதை குறித்து நாம் படிக்கும் போது, ஒரு மனிதன் அறியாமையினாலே செய்த ஒரு காரியத்தை பின்பு தன்னுடைய அறிவின் வளர்ச்சிக்கு ஏற்ப தேவனுக்கு விரோதமான குற்றம் என்று, தேவனுக்கு விரோதமான மீறுதல் என்று அவன் உணர்ந்து கொள்ளும் போது அதற்காக செலுத்தக்கூடிய பலிதான் குற்ற நிவாரண பலியாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்தில் இது trespass offering என்று சொல்லப்பட்டிருக்கிறது. trespass என்கிற வார்த்தையின் பொருள் எல்லையை மீறி செல்லுதல் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை படித்து பார்க்கும் போது அங்கே மிரியாம் ஆரோனை குறித்து நாம் படிக்கிறோம்.
2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே தாவீதை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். அந்த அறிவுரை என்னவென்றால், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற பிரதிஷ்டையோடு காணப்படுகிறவர்கள் ஒருபோதும் தங்களுடைய எல்லையை மீறி போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்கிற தரிசனத்தோடு ஜீவிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்று அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், திரைச்சீலை காணப்படும் ஆசரிப்பு கூடாரத்திலே. அந்த திரைச்சீலையை என்ன செய்ய வேண்டும் என்றால் இறக்க வேண்டும். இறக்கி விட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த திரைச்சீலையை வைத்து சாட்சியின் பெட்டியை மூட வேண்டும். அவர்கள் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளையும் மூடி விட்ட பிறகு கோகாத் புத்திரர் வந்து அவற்றை சுமக்க வேண்டும். அவைகள் மூடப்படும் போது கோகாத் புத்திரர் அவற்றை பார்த்தார். அது ஒரு மீறுதல், அது ஒரு குற்றமாக எண்ணப்பட்டது. இதை குறித்து எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 15-20 வசனங்களிலே நம்மால் படிக்க முடியும். இது எதை காட்டுகிறது என்றால், புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவருக்கும் தேவன் அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தாங்கள் அழைக்கப்பட்ட நிலவரத்திலே தங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கலாம், நீங்கள் முழு நேர ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை அறிந்து அந்த அழைப்பிற்கு ஏற்ற விதத்தில் உங்கள் ஊழியத்தை செய்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஆடு என்று சொல்லும் போது எப்பொழுதும் மந்தையாக பின் செல்லக்கூடியதாய் இருக்கும். அப்படி பின் செல்லும் போது என்ன நடக்கும்? ஒரு ஆடு செய்யக்கூடிய தவறிலே இன்னொரு ஆடும் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றால், அதே தவறை பின்பற்றி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. அது ஒருவேளை அறியாமையினாலே உண்டாகக்கூடிய மீறுதலாக காணப்படலாம். அது ஒருவேளை அறியாமல் உண்டாகக்கூடிய குற்றமாக காணப்படலாம். ஒரே மந்தையாக கடந்து செல்வதனாலே ஒரு ஆடு செய்யக்கூடிய தவறை இன்னொரு ஆடும் பின்பற்றி அதே தவறை அறியாமையினாலே செய்யக்கூடியதாயிருக்கலாம். அறியாமையினாலே அப்படி மீறுதல் வரக்கூடியதாயிருக்கலாம். அறியாமையினாலே அப்படிப்பட்ட குற்றம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாயிருக்கலாம். அப்படி நிகழும் போது என்ன நடக்கும்? அறியாமையினாலே அப்படி உண்டாகக்கூடிய பாவங்கள் மனிதன் அடைய வேண்டிய இலக்கை அடைய செய்யக்கூடாதபடி போய்விடும். உங்களுக்கு தேவன் அழைப்பை கொடுக்கும் போது அந்த அழைப்பிலே ஒரு இலக்கையும் வைத்திருப்பார். அந்த இலக்கு தான் அந்த அழைப்பினூடாக தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனமாக காணப்படும். ஆனால் என்ன நடக்கும்? ஆட்டுக்கடாவினுடைய நிலவரத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றால், இவைகள் மந்தையாக புறப்பட்டு செல்லக்கூடியதாய் இருக்கிறது. மந்தையாக புறப்பட்டு செல்லும் போது பாவங்களில் அறியாமையினாலே சிக்குண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இலக்கை அடையாமல் போகக்கூடிய பயங்கரமான நிகழ்வுகள் உண்டாகலாம். உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஆடுகள் மந்தையாக புறப்பட்டு செல்லுவதை போல மந்தையாக கூட்டமாக செல்லும் போது மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஆடு ஒரு பாவத்திலே சிக்கிக் கொள்கிறது என்றால் அதை பின்பற்றி மற்ற ஆடுகளும் மற்றவர்களும் அதே போன்ற பாவங்களிலே சிக்கி இலக்கை இழந்து விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொண்டு உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற இலக்கை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாக வைத்து ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து அறியாமையினால் உண்டாகிற தவறுகள், அறியாமையினால் உண்டாகிற குற்றங்கள், அறியாமையினால் உண்டாகிற மீறுதல்கள் அது உங்கள் இலக்கை அடைய செய்யாதபடி காணப்படக்கூடாதபடி உங்கள் ஜீவியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
Praise the Lord. நாம் இலக்கை அடையும்படியாக விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நமக்கு முன்பாக வைத்து இலக்கை நோக்கி ஆசையாக தொடர கடவோம் என்று பவுல் சொல்லுகிறார். Praise the Lord. பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கும் அழைப்பு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பினூடாக உங்களுக்கும் தேவன் இலக்கை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இலக்கை உறுதிப்படுத்தி இருக்க நீங்கள் அறியாமையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பாவங்கள் வந்திருந்தாலும், அறியாமையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த குற்றங்கள் உண்டாயிருந்தாலும், அறியாமையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன மீறுதல்கள் உண்டாயிருந்தாலும் அவைகளை எல்லாம், அந்த மீறுதல்கள், அந்த குற்றங்கள், அந்த பாவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகன்று போகும்படியாக கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்த இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், நோக்கி பார் ரட்சிப்பார், நோக்கி பார் இயேசுவை நோக்கி பார், நோக்கி பார் ரட்சிப்பார், நோக்கி பார் இயேசுவை நோக்கி பார். பிரைஸ் தி லார்ட். முற்காலங்களிலே இப்படிதான் வழி தப்பி போகக்கூடிய ஆடுகளாக நீங்கள் காணப்பட்டீர்கள். அறியாமையினாலே வழி தப்பி போகக்கூடிய ஆடுகளாக நீங்கள் காணப்பட்டீர்கள். ஆனால் சுவிசேஷம், நல்ல ஆலோசனைகள், நல்ல புத்திமதிகள் கொடுக்கப்பட்ட போது இயேசுவை நோக்கி பார்த்தீர்கள். உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியம் என்ன? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, அவரை நீங்கள் விசுவாசித்த போது, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்த போது, உங்களுடைய பாவங்களை தீர்க்கும்படியாக பலியாக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சரியான விசுவாசத்திற்குள்ளாக வந்தபோது இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகல மீறுதல்களையும் மன்னித்தார். இயேசு கிறிஸ்து உங்கள் சகல குற்றங்களையும் கடலின் ஆழத்திலே அமிழ்த்தி போட்டு இனி அவைகளை நினையாதிருப்பேன் என்றார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், எത്ര நல்லவன் என் இயேசு நாயகன், ஏது நேரத்தும் நடத்திடுന്നവൻ, എത്ര നല്ലവൻ എൻ യേശു നായകൻ, ഏതു നേരത്തും നടത്തിടുന്നവൻ, എത്ര നല്ലവൻ എൻ യേശു നായകൻ, ഏതു നേരത്തും നടത്തിടുന്നവൻ. இன்னும் அறியாமையினாலே ஒரு விசுவாசி செய்த தவறை கண்டு, ஒரு விசுவாசி செய்த குற்றத்தை கண்டு, ஒரு விசுவாசி மீறுதலுக்குட்பட்டதை கண்டு, அந்த விசுவாசியே அவ்வளவு பாவம் செய்கிறார்களே, அந்த விசுவாசியே இவ்வளவு மீறுதல்களை செய்கிறார்களே என்று அறிந்து, அவர்களை போல நானும் இருந்தால் தவறு இல்லை என்று ஒருவேளை பாவங்களை செய்து, குற்றங்களை செய்து, தேவனுடைய பார்வையிலே மீறுதல்களுக்குட்பட்டு எல்லையை மீறி கடந்து சென்றிருப்பீர்களானால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார் என்கிறார். உன்னுடைய சகல மீறுதல்களுக்காகவும், உன்னுடைய சகல பாவங்களுக்காகவும், உன்னுடைய சகல குற்றங்களுக்காகவும் குற்ற நிவாரண பலியாக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மையே பலியாக கொடுத்திருக்கிறார். அவரை நீ விசுவாசிப்பாயானார், அவரை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வாயானார், உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய், உன்னுடைய சுமைகள், உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் கர்த்தர் மீது வைத்து விடு. அவர் உன்னுடைய சகல காரியங்களையும் தம்மீது சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார். இனியும் நீ பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இனியும் நீ சாபங்களோடு, இனியும் நீ மீறுதல்களோடு ஜீவிப்பது தேவனுடைய விருப்பமாக காணப்படவில்லை. ஆகவே இந்த நாளிலே கர்த்தாவே, குற்ற நிவாரண பலியாக நீர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தினீரே, மரித்தீரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை
செய்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வாயானால் நிச்சயமாகவே அவர் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய நோய்களை குணமாக்கி உன்னுடைய அக்கிரமங்களில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டு ரட்சிக்க கூடியவராயிருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது எந்தெந்த குற்றங்களுக்காக இப்படிப்பட்ட குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டது என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, இந்த பலி மகா பரிசுத்தமானது. லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இந்த பலி மகா பரிசுத்தமானது. உங்களுடைய மீறுதல்களை நீங்கள் அறிக்கை செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உங்கள் சொந்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வதால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாகும்படி இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுவீர்கள். இனி பாவம் செய்யாதே என்கிற வார்த்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உண்டாகிறது. எல்லாருமே எழும்பி நிற்போமா? உங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்வீர்களா? ஒருபோதும் உங்களுடைய இலக்கை நீங்கள் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய பலவீனங்களையும் குறைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் போது குற்ற நிவாரண பலியாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரில் எல்லா பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து சகலத்தையும் அடைந்து கொள்வீர்கள். ஆகவேதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று படிக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசும்படியாக வலது பாசத்திலே ஜீவனுள்ள தேவனாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவரிலே சகல பரிபூர்ணமும் உண்டாயிருக்கும். பரிபூர்ண பலியாகி இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஆயத்தப்படுத்துகிற சுதந்திரத்தை நீங்கள் அடைய முடியும். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் உங்களுடைய இலக்கை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். இந்த காலை வேளையிலே அந்த குற்ற நிவாரண பலியாக தம்மையே கல்வாரி சிலுவையிலே அர்ப்பணித்த இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களாக. தம்மையே சர்வாங்க தகன பலியாக இதோ கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களாக. பரிபூர்ண பிரதிஷ்டையோடு பரிசுத்தத்தோடு வாழ்ந்த இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களாக. அவரே முன்மாதிரியாக காணப்படுகிறார். உங்களுடைய ஜீவியத்தையும் சுயம் சாம்பலாகும்படியாக பலிபீடத்தில் சமர்ப்பணம் செய்வீர்களாக. உங்களுடைய ஜீவியத்திலேயும் அந்த ஆதி அன்பு, ஆதி நம்பிக்கை, ஆதி விசுவாசம் பரிசுத்தத்தில் பூர்ணமடையும்படியாக பிரதிஷ்டையை உங்களுடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக பலிபீடத்தில் உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்வீர்களாக. உங்களுடைய ஜீவியத்திலே அறியாமையினாலே வந்த பாவங்கள், சாபங்கள், குற்றங்கள் எல்லாம் இலக்கை அடைய முடியாதபடி வழிதப்பி போன அந்த நிலவரங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் மீட்டு ரட்சிக்கப்படும்படியாக குற்ற நிவாரண பலியாக தம்மை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களாக. நோக்கி பார்த்து உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் எல்லா பரிபூர்ணமும் உண்டு. அந்த பரிபூர்ணத்தோடு காணப்படுகிற உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அந்த பரிபூர்ணத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அளவில்லாமல் பொழிந்தருளும் என்று சொல்லி நீங்கள் மன்றாடுவீர்களானால் கிருபையை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கழுகுகளை போல செட்டலை அடித்து உன்னதத்திலே உயர் ஸ்தலங்களிலே கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கிறவர்களாக மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் அந்த லெக்கை அடைய
பாத்திரவான்களாக மாறி விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள வாழ்க்கைக்கென்று, அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள வாழ்க்கைக்கென்று உங்கள் ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே பலிபீடத்திலே தேவ சமூகத்திலே அர்ப்பணம் செய்வீர்களாக. இனி ஒருபோதும் நீங்கள் பலவீனப்பட்டு காணப்படுவதை தேவன் விரும்பவில்லை. தேவ பர்வதம் எங்கும் பராக்கிரமசாலிகளை தேவன் உருவாக்குகிறார். நீங்கள் பாளையத்திற்கு புறம்பே காணப்பட்டாலும் சரி, நீங்கள் தேவ சபையிலே பலிபீட தண்டையிலே காணப்பட்டாலும் சரி, சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். அதையே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே விரும்புகிறவராயிருக்கிறார். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ
குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தடுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தடுமே. இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற இரத்தத்தினால். ஆட்டுக்கோட்டை என்ற இரத்தத்தினால். கர்த்ததாமே உங்களை பரிசுத்தவான்களாக தேவ சமூகத்திலே நிலைநிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே கர்த்தாவே ஆபிரகாம் எழுத்தின்படியான சுதந்திரத்தை அடையும்படியாக உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக செலுத்தின மூன்றாவது பலியை தியானிக்க தேவன் கிருபை நல்கின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படியான அந்த பலி ஆவிக்குரிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடைய வேண்டிய மேன்மையான சுதந்திரத்திற்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களோடு காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை கர்த்தாவே இந்த காலை வேளையிலே எங்களுக்கு விளக்கி காட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே வாடாத அழியாத மாசற்ற மேன்மையான சுதந்திரத்தை அடைய வேண்டிய தேவ ஜனங்களாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிருக்க வேண்டிய 3 அனுபவங்கள்: சர்வாங்க தகன பலியின் அனுபவம், பிரதிஷ்டையின் அனுபவம், குற்ற நிவாரண பலியின் அனுபவம் என்ன என்பதை இந்த காலை வேளையிலே தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்களின் மூலமாக கர்த்தாவே சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து அந்த மேன்மையான பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அடைய பாத்திரவான்களாக காணப்பட, இலக்கை இழந்து போகாதபடி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறோம். அப்படியே கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கர்த்ததாமே ஆபிரகாம் செலுத்தின மூன்றாவது பலியிலே உண்டாயிருந்த எல்லா தெய்வீக ஆவிக்குரிய அனுபவங்களும் உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆமென்.